இந்த ஒரு வழிபாடு மட்டும் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எத்தனை கோவில்களுக்கு போயும் பிரயோஜனம் இல்லைங்க. அந்த தெய்வங்கள் வந்துட்டு அந்த வழிபாடுகளை இந்த வழிபாடையும் வந்து ஏற்றுக்கொள்வதில்லை. நம்ம வந்து எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டோம், நம்மளுக்கு கஷ்டம் தீரவே மாட்டேன்னு சொல்லிட்டு மனசு வேதனையில் இருப்போம் இல்லையா? ஆனால் பாருங்கள், நம்ம எத்தனை கோயில்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணாமல் நம்ம போனோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த தெய்வங்கள் ஏற்றுக்கொள்வதில்லைன்னு சொல்லிட்டு சிவபுராணத்துலேயும் விஷ்ணு புராணத்துலேயும் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் எப்போவுமே வந்து குலதெய்வ வழிபாடு நம்ம வந்து செய்யணுங்க. பெருசாக ஒன்றும் தேவையில்லைங்க. நீங்கள் போயிட்டு உங்கள் குலதெய்வம் முன்னாடி நின்று வணங்கிட்டு மனசுருகி நின்று வேண்டிட்டு வந்தீங்கனாலே உங்களுடைய நிறைய பிரச்சனைகள் வந்து உங்களை விட்டு போயிடுவோங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னோர் வழிபாடு. இந்த முன்னோர் வழிபாடு பாருங்கள், வருஷத்துக்கு 3 முறை வருது. எப்போ அப்படின்னு சொன்னால் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை. இப்போ ஒரு சிலருக்கு பாருங்கள், உங்கள் அம்மா அப்பாவோ தாத்தா பாட்டியோ இவங்கெல்லாம் வந்து இறந்து போன தேதி நேரம்லாம் வந்துட்டு தேதி கூட ஒரு சிலருக்கு ஞாபகம் இருக்கும். அந்த நேரம், அந்த தேதி, அந்த என்ன திதி வந்துச்சு இதெல்லாம் கூட மறந்து போயிருக்குங்க. அவங்க எல்லாம் கூட இந்த வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம். இந்த 3 விசேஷ நாட்களையும் வந்துட்டு தர்ப்பணம் கொடுக்கலாம். தேதி கிழமை எதுவுமே தேவையில்லைங்க. மறந்தவருக்கு மகாலய அமாவாசைன்னு சொல்லியிருக்காங்க. அது வரக்கூடிய செப்டம்பர் 21 வருதுங்க. இது எங்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால், இது ஆற்றின் கரையோரங்களில், அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா கோயில்களையும், சிவன் கோயில்களெல்லாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா கோவில்களையும் கொடுப்பாங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு நிறையெல்லாம் செலவாகாது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். நாம் வந்துட்டு மீனாட்சி அம்மன் கோவிலில் வந்து 30 ரூபா தாங்க வாங்குறாங்க. உள்ளுக்குள்ளே அங்கே டேபிள் போட்டே அந்த ஆடி வீதிக்குள்ளே உள்ளுக்குள்ளே கோயிலுக்குள்ளே போயிட்டு அங்கே வந்துட்டு நம்ம கொடுக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்க சொன்னால், இந்த தர்ப்பணம் நீங்கள் கொடுக்குறனால உங்கள் பரம்பரையே வந்து நல்லா இருப்பாங்க. எவ்வளோ பேரை வந்து நீங்கள் வந்து சொர்க்கத்துக்கு அனுப்புகிறீங்க. நீங்கள் இது வந்து தவறாமல் கொடுக்குறதுனால நீங்கள் வந்து சரி திவசம் கொடுக்குறவங்க இது கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படின்லாம் இல்லைங்க. எல்லாருமே கொடுக்கலாம். வந்து இந்த 3 அமாவாசைக்குமே கட்டாயம் வந்து கொடுக்கலாம். சரி நீங்கள் எங்கேயோ ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க, சரி அங்கே இருந்து உங்களால் அந்த தர்ப்பணம் கொடுக்க முடியலை அப்படின்னு சொன்னால் வருஷத்துக்கு ஒரு முறையாவது மறக்காமல் வந்து கொடுக்குறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்காக தான் வச்சுருக்காங்க இந்த புரட்டாசியில் வரக்கூடிய மகாலய அமாவாசையை. மறந்தவருக்கு மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த அமாவாசையில் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லது. அப்படியே உங்களுக்கு அந்த டைமில் வர முடியலை அப்படின்னு சொன்னால் ஆடி அமாவாசை, தை அமாவாசை இது கொடுக்கலாங்க. ஆனால் நீங்கள் இங்கே இருக்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் போயிட்டு இந்த புரட்டாசியில் வரக்கூடிய மகாலய அமாவாசைக்கு வந்துட்டு கொடுத்துருங்க. உங்களோட கஷ்டங்கள், உங்களோட துயரங்கள் எல்லாம் இருக்க இடம் தெரியாமல் போயிடும். உங்கள் முன்னோர்களோட ஆசீர்வாதம், அனைத்து முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்குங்க. இது கொடுக்குறதுக்கே உங்களுக்கு வந்து பெரிய புண்ணியம் நீங்கள் பண்ணியிருந்தால் மட்டும்தாங்க கொடுக்க முடியும் உங்களால். அதனால் பாருங்கள், ரொம்ப சிரமப்படாமல் ஒரு 100 ரூபா இருந்துச்சுன்னா தாராளமாக கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடலாங்க. அதான் சொல்கிறேன் இல்லையா, மீனாட்சி அம்மன் கோவிலில் 30 ரூபா தாங்க டிக்கெட்டு. நீங்கள் அந்த அர்ச்சகருக்கு, அந்த வாத்தியார் இருப்பாங்க இல்லையா, அந்த மந்திரம் ஓதுறவங்க, அவங்களுக்கும் உங்கள் இஷ்டப்படி கொடுக்கலாம். உங்கள் கையில் இருக்க காசை கொடுக்கலாம். நீங்கள் 20 ரூபா, 30 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா, எவ்வளோ அவங்களால எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்கலாங்க. வேறு எந்த செலவுமே இல்லைங்க. போய் உட்காருங்க, ஒரு அரை மணி நேரத்தில் கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாங்க. நீங்கள் இது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஒரு கஷ்டம், கெட்ட நேரம் இருந்தாலும் விலகி போயிடும். எந்த ஒரு கஷ்டமும் உங்கள் கிட்டவே நெருங்காது. ஒரு சிலர் பார்த்துருப்போம் நம்ம, அவங்க எப்போவுமே வந்துட்டு சந்தோஷமாகவே இருப்பாங்க, நல்ல செல்வ செழிப்போடையே இருப்பாங்க. இவங்களுக்கு மட்டும் கெட்ட நேரமே வராதான்னு நினைப்பீங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு முறைப்படி வந்துட்டு இந்த விஷயம் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால தயவு செஞ்சு இந்த அடுத்தவங்களை பார்த்து நம்ம பொறாம கொடுக்க கூடாதுங்க. நாம் வந்து நல்லது